Hi, hello, praise the Lord. Welcome to Channel 316 வழங்கும் Eternal Singer Season 2. ஓகே, நேயர்கள் நம்மளும் சூப்பரான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். இந்த வாரம் கூட அநேகர் பேர் நம்மளோட பாடி கர்த்தர் நாமத்தை துதிக்க போறாங்க. ஸோ அந்த பாடல்களை கேட்கறதுக்கு நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு யார் யார் என்னென்ன பாடல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுல நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன்க்கா. எஸ், ஓகே. ஸோ அந்த சாங் செலெக்ஷன்ஸ்லாம் ஒவ்வொருத்தவங்களும் எடுக்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவங்களுடைய இதை கேட்டவங்க எடுக்கிறாங்க, அதெல்லாம் கேட்கும்போது இல்லையா ரொம்ப அழகாக பாடுறாங்க. இந்த வாரமும் அநேக பேர் பாட இருக்கிறாங்க, நாங்களும் இசைந்து கேட்க இருக்கிறோம். நீங்களும் ரெடியாக இருப்பீங்க, நானும் விசுவாசிக்கிறேன். ஸோ டிலே பண்ணாமல் நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். அழைத்ததின் காரணம் என்ன நான் கற்றுக்கொண்டேன், எண்ணுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். சின்ன சின்ன ஆசைகள் நீ காட்டினி, ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீ, முற்றும் அறிந்த போதிலும் அள்ளையில் என்னை வைக்கிறீர். ஆசைகள் நீர் காட்டினீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர், மூடன் என்று அறிந்ததும் அள்ளையில் என்னை வைக்கிறீர். நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைக்கிறீர், கோபத்தால் பகைத்தாலும் இயேசு நீர் நகைக்கிறீர். நான் நினைக்கும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைக்கிறீர், கண்ணீரால் புலம்பினாலும் கண்ணை நீர் அணைக்கிறீர். அடைத்ததில் காரணம் என்ன நான் கற்றுக்கொண்டேன், எண்ணுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். சின்ன சின்ன ஆசைகள் நீர் காட்டினீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர், முற்றும் அறிந்த போதிலும் அள்ளையில் என்னை வைக்கிறீர். ஆசைகள் நீர் காட்டினீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர், நான் மூடன் என்று அறிந்ததும் அள்ளையில் என்னை வைக்கிறீர். தகப்பண்ணல்லவோ மீன் கேட்டால் பாம்பை தருவிடும், தகப்பண்ணும்மிடம் உம் தயவொன்றை கேட்கிறேன், வேறு என்ன எனக்கு ஆசை, உம் தயையை பாட வேண்டும். ஆசையில் ஒரு ஓசை, உம் ஜனங்களை அது தொடருமே, கேட்டதில் தவறில்லையே, சித்தப்படி கேட்கிறேன். நீ தந்த வாழ்க்கையில் அர்த்தமதை சேர்த்திடும், கேட்டதில் தவறில்லை, அர்த்தமதை கேட்கிறேன். நீ தந்த வாழ்க்கையில் அர்த்தமதை சேர்த்திடும். சின்ன சின்ன ஆசைகள் நீ காட்டினீர், ஏக்கங்கள் நீ தீர்க்கிறீர், நான் மூடன் என்று அறிந்ததும் அள்ளையில் என்னை வைக்கிறீர். ஆசைகள் நீ காட்டினீர், ஏக்கங்கள் நீ தீர்க்கிறீர், நான் மூடன் என்று அறிந்ததும் அள்ளையில் என்னை வைக்கிறீர். ஆசைகள் நீ காட்டினீர்,
தேங்க்யூ. ஓகே, எங்களோட சின்ன சின்ன ஆசையை நீங்கள் கேட்டு வந்து பாடினதுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு அந்த வைப்லேயே இருக்கோம் நாங்கள். ரொம்ப Oh my God, வேற மாதிரி சூப்பராக இருந்தது. Thank you so much. ஓகே ஜெசி அக்கா, ஜட்ஜோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? தாறுமாறா இருந்துச்சு. தாறுமாறா இருந்ததுல. ஓகே, அடுத்த பார்ட்டிசிபேண்ட் சிஸ்டர் ஆக்னஸ் ஃப்ரம் சென்னை. பிரைஸ் லார்ட் ஆக்னஸ். பிரைஸ் லார்ட்க்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? கத்திருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கேன். அங்கே போய் சௌமியா அக்கா பார்க்குறாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சரி, ஓகே, செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் வந்துட்டீங்களா? எப்படி இருக்கு? ஜாலியாக இருக்கா? ஹாப்பியாக இருக்கு. திருப்பி காணுமே. ஜாலியாக இருக்கா? சரி, ஓகே, எங்களுக்காக என்ன பாடல் கொண்டு வந்திருக்கீங்க ஆக்னஸ்? நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அங்கே பார்த்துங்களா தனியா? ஓகேக்கா. ஓகே ஆக்னஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூக்கா. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லாத மோது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லாத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. உம்மை போல தெய்வமில்லை, உம்மை தவிர விருப்பமில்லை, உம்மை விட்டாகயும் இல்லை. நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. உம்மை போல தெய்வமில்லை, உம்மை தவிர விருப்பமில்லை, உம்மை விட்டாகயும் இல்லை. நீங்க இல்லைன்னா
நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல ஓகே சௌமியா ம் ரொம்ப அழகா பண்ணாங்கல்ல. எஸ் என்னை உயர்த்தி வைத்தீரே உயர்த்தி அழகு அழகு பார்த்தீரே. பார்த்தீரே. ரொம்ப அழகான வரிகள். அது நீங்கள் பாடும்போது எங்களுக்கு கேட்க ரொம்ப இனிமையாக இருந்தது உங்களுக்கு மழலையான குரல்ல. ஓகே ஸோ வெயிட் பண்ணாமல் ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க கேட்டலாமா? ஆக்னஸ் ஹாய், ஹாய் சார் ரொம்ப அழகாக பாடினீங்க. தேங்க் யூ நெக்ஸ்ட் டைம்லேருந்து பாடும்போது அவங்க என்ன வாசிக்கிறாங்க அப்படின்றத கேட்டுட்டு அந்த மியூசிக்கை நம்ம நல்லா கேட்டுட்டு அந்த மியூசிக்கு கூட பாடணும். சரியா? ஓகேவா? இந்த முறை உங்களை வெயிட்டிங்கில் வைக்கிறேன். ஓகேவா? திஸ் இஸ் யுவர் ரிசல்ட். நான் சொல்லிட்டேன், இந்த முறை வெயிட்டிங்கில் வைக்கிறேன். பட் நம்ம நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நல்லா எந்த ஸ்டேஜ் இருந்தாலுமே மியூசிஷியன் என்ன பண்ணுறாங்களோ அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாடணும். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ சார் ஓகே ஆல் தி பெஸ்ட் ஆக்னஸ். தேங்க்யூ ஓகே சௌமியா, நம்ம வந்து கண்டஸ்டன்ஸ் ரொம்ப அழகழகா பாடிட்டு இருக்காங்க. நம்மளோட நிகழ்ச்சி ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. ஆமாக்கா. ஸோ வெயிட் பண்ணாம அடுத்த பார்ட்டிசிபென்ட் யாருன்றதை அனௌன்ஸ் பண்ணிடுறீங்களா? எஸ் அக்கா, லெட்ஸ் வெல்கம் பிரதர் ஷெல்டன் ஃப்ரம் சென்னை. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட்மா. எப்படி இருக்கீங்க அண்ணா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? கத்திருக்கிறவே ரொம்ப நல்லா இருக்கும். உங்களை நாங்கள் மறுபடியும் தேர்ட் ரவுண்டில் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி, எங்களுக்காக என்ன பாடல் கொண்டு வந்திருக்கீங்க? செகண்ட் ரவுண்டில் ஜோசப் பால்ரின் பாஸ்டர் மாதிரி பாடினீங்க. இந்த வாட்டி என்ன பாடல் எங்களுக்காக கொண்டு வந்திருக்கீங்க? இந்த நிகழ்ச்சி வந்து என் ஃபேமிலியில் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் நான் போகிற இடத்துக்குலாம் ரொம்ப விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரிக்வஸ்ட் பண்ணதுக்காக இன்னைக்கு ஒரு சாங் நம்மளோட கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. ம், என்ன சாங்னு சொல்லவே இல்லையே brother. அபிஷேக ஒலிவ மரம். ஓகே. இப்போ நம்மளுடைய ஜட்ஜ் பிரதர் இப்போ அவங்களும் ஆடி போகிறாங்க நான் நினைக்கிறேன். இப்போ உங்களை நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறமா யாரோட ஃபேஸ் ரிசம்பிள் ஆகுதுன்னு சொல்லுங்கள் அப்புறமா. ஓகே, நாங்களும் பாடல் கேட்குற மாதிரமா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் பிரதர். அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவரின் பலதானி. நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவரின் பலதானி. நானும் அபிஷேக ஒளிவ மரம்.
அயராது நீர் பாய்ச்சுவீரே, என்னை காப்பாற்றும் காவலர் நீரே. அயராது நீர் பாய்ச்சுவீரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே. எந்த சேதமும் இன்றி காப்பவரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே. எந்த சேதமும் இன்றி காப்பவரே. நானும் அபிஷேக ஒளிபவரம். பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் பேரூன்ற கிருபை செய்தீரே. பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் பேரூன்ற கிருபை செய்தீரே. மலர்ந்திடுவேன் நான் கரை கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் உமக்காய் வரன் கொடுப்பேன். மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் உமக்காய் வரன் கொடுப்பேன். அபிஷேக ஒளிவபரம், உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவபரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் தீர்ப்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானீர். நீரே என் வெளிச்சமும் தீர்ப்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானீர். நானும் அபிஷேக ஒளிவபரம். ஓகே, அந்த ப்ரெசன்ஸ் என்னால் வெளியே வர முடியல. உங்களுடைய பாடல் அப்படியே இன்னும் முடிஞ்சிருச்சே அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ நான் வந்து வெயிட் பண்ண விரும்பல சௌமியா. ஜட்ஜஸோட எக்ஸ்பிரஷன் என்னன்றது எனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருந்தேன், யாரோட ஃபேஸ் ரிசம்பிள் ஆகுதுன்ட்டு. அது ஃபேஸ் மட்டும் இல்லை, அவரோட ஆட்டிடியூடு ஆக்ஷனுமே வந்து அப்படியே பாஸ்டர் ஜோசப் ஆல்ட்ரின் கொண்டு வந்து நிறுத்துருச்சு மொத்தமாகவே. அது அந்த ப்ரெசன்ஸ் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து நான் ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு சொல்லியிருந்தேன் மியூசிஷியனை பார்க்கணும் அப்படின்னு. அதை வந்து ரொம்ப கரெக்டாக ஒர்க் பண்ணார் அந்த இடத்துல. ஆஸ் அ பர்ஃபார்மர், ஆஸ் அ காம்படேட்டர், ஒரு மியூசிஷியனை ரொம்ப
ரொம்ப அந்த கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அடுத்த பிஜிஎம் இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறது கூட அவர் அவ்வளோ அழகாக சொன்னார். அடுத்த ஸ்டான்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அண்ட் நான் வந்து ஒன்றே மட்டும்தான், பிகாஸ் லாஸ்ட்டாக வசனம் தான் அந்த இடத்துல உங்களுக்கு பிரெத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ எடுத்துட்டேன். அதுதான் இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரெத் கண்ட்ரோல் மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் ஐ ஹாவ் டு ஸ்பெஷலி மென்ஷன் தட் கிட்டாரிஸ்ட் whose plays second BGM. எனக்காக வைங்கப்பா, எல்லா எபிசோட்லேயும் ஒரு டைட் வைங்கப்பா, அவருக்கு ஒரு டைட் வைங்கப்பா. அந்த செகண்ட் BGM ஜோஷா பிரதர், அந்த செகண்ட் BGM லைட்டாக எனக்காக அந்த செகண்ட் ஸ்டான்ஸாக ஒரு முறை பாட முடியுமா ஷெல்டன் பிரதர்? கண்டிப்பாக. சொல்லணும்னா ஒரு முறையும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரசன்ஸ் லிட்டரலி. இல்ல ஆக்சுவலா லாஸ்ட் டைம் அந்த பிரீத் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொன்னீங்க, அது பண்ண முடியல, அதனால ஆஃப் நோட்டுக்கு ஜம்ப் ஆயிட்டேன். சாரி. இல்ல ஒரு முறை ஒரு பிரசன்ஸ் இருக்கு, அந்த ஃபீல். அதாவது நம்மளை தாண்டி நம்ம நிக்கிற இடத்துக்கு ஒரு பிரசன்ஸ் இருக்கும்ல, அந்த பிரசன்ஸ் தான் நம்ம கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. லிட்டரலி ஆஃப் பீப்பிள் ஆர் ஆசம். சூப்பர் சூப்பர். Thank you. Praise God. ஓகே, இதுக்கு மேல நாங்க பேசணுமா? இதுக்கு மேல ரிசல்ட் கேட்கணுமா? ஆனாலும் நான் சொல்லுவேன். சொல்லுங்க. செலக்டட். Thank you. All the best brother. Select ஆயிட்டீங்க. ஃபைனல்ல மீட் பண்ணலாம். Thank you. All the best. Thank you. Thanks. ஓகே, என்ன நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைந்து ஒவ்வொருத்தரும் பாடும்போது அவங்களுடைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க, நாங்களும் விசுவாசிக்கிறோம். ஸோ சௌமியா, நம்ம இந்த ஷோவோட நிறைவுக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே கண்டஸ்டன்ட் இல்லை. ஸோ நம்ம தேர்ட் ரவுண்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து என்ன ஏது அப்படின்றத நம்ம அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிறைய கண்டஸ்டன்ட் நம்ம பார்த்தோம், அழகழகாக பாடியிருந்தாங்க, சூப்பராக பாடியிருந்தாங்க. அதுவும் வந்து வர்ஷிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அதை பற்றி நம்மளுடைய ஜட்ஜ் ஒரு சில வார்த்தைகளை. எஸ், ஸோ இன்னைக்கு ப்ரோக்ராமோட ஓவரால் என்ன ஃபீட்பேக் இல்லை என்ன கமெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம ஜட்ஜஸ்க்கு இருந்து கேட்டுடலாம். ஸோ வி வெல்கம் பிரதர் மார்டின் ஆன் ஸ்டேஜ். பிரதர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். எங்களுடைய எபிசோட் எல்லாத்துலையும் நீங்கள் இருந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டையும் நீங்கள் வந்து அவ்வளோ நுணுக்கமாக கவனித்து ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் அழகாக அதுக்கேற்ற மாதிரி ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ நம்மளோட ஷோட ப்ரோக்ராம் நிறைவுக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய நேயர்களுக்கும் சரி எங்களோட கண்டஸ்டன்ட்க்கும் சரி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, நான் சொல்கிறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஆரம்பத்திலே சொல்லிட்டு தான் அங்கே போய் உக்காந்தேன். ஐ ஆம் நாட் அ வர்த் பர்சன் டு ஜட்ஜ் யுவர் பீப்புள், பிகாஸ்
நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு மேலே ஒருத்தர் ரொம்ப பெருசாக உட்காந்துருக்காரு. ஜஸ்ட் அ ரன் ஃபார் திஸ் வேர்ல்டு. அதுக்காக மட்டும்தான் இந்த காம்படிஷன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு போட்டி அப்படின்றதால லைஃப் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். எக்ஸாக்ட்லி. அதுதான் உண்மை. ஏன்னா நமக்கு வந்து சண்டை போடுறதுக்கே ஆள் இல்லைன்னா எதுக்குடா வேஸ்ட்டுடா அப்படின்னு தோணும். ஸோ இங்கேயுமே சண்டை போடலாமே அப்படின்ட்டு, ஏன்னா அடிச்சிக்க வேண்டாம், பட் அவரை ப்ரைஸ் பண்ணுறதுல யார் பெஸ்ட் அப்படின்றதுல வேணால் ஒரு காம்படிஷன் இருக்கலாம். ஸோ பாடினவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பாடினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாடுறதுக்கு முன்னாடி அந்த சாங்கை வந்து ஒரு கோத்ரூ பண்ணுங்கள். அந்த சாங் யாரால் எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது, எப்படி எழுதப்பட்டது அப்படின்ற ஒரு ஏன்னா நம்ம சாரால் நவராஜன் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க 4 நாள் 5 நாள் பாஸ்டிங் இருந்துலாம் பாட்டு எழுதியிருக்கிறாங்க. இப்போ தான் வந்து 2 வரி 3 வரியில் பாட்டே முடிஞ்சிருது. பட் அன்னைக்கு பாட்டு நம்ம எது எடுத்து பார்த்தாலும், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லாஸ்ட் கண்டஸ்டன்ட் ஷெல்டன் பிரதர் பாட்டு பாடு, அவ்வளோ ப்ரெசன்ஸ் அந்த இடத்துல. அதையும் தாண்டி நிறைய குட்டி பசங்கள்லாம் அவ்வளோ அழகாக பாடுறாங்க. அங்கே உட்காந்துருக்கும் போது தான் தெரியுது. என்னையே நான் கேட்டுக்கிறேன், நீ எதுக்கு ஜட்ஜாக வந்து உட்காந்த அப்படின்ற கேள்வி எனக்கு நிஜமாக இருந்துச்சு. அவங்க கூப்பிட்டா நீ வந்து உட்காந்துருவியா அப்படின்ற ஃபீலும் இருந்துச்சு எனக்கு. ஸோ இந்த விஷயந்தான் நான் சொல்ல முடியும். ஒரு சாங் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கோ த்ரூ த சாங். அந்த சாங்கை பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அந்த சாங்கை நல்லா பாடுறதுக்கான ட்ரையல் எடுத்துக்கோங்க. கடவுள் வந்து நம்மளுக்கு டேலண்ட் தான் கொடுப்பார், ஆனால் ப்ராக்டிஸ் நம்ம தான் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஃபார் யூர் வேல்யூபிள் வேர்ட்ஸ். ஸோ இன்னும் கடவுள் உங்களை அநேகத்துக்கு கூட்டிகிட்டு போய் பயன்படுத்த எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே ஜெஷி அக்கா, சௌமியா, ரவுண்ட் 3 பிரம்மாண்டமாக முடிஞ்சது. எனக்கு என்னமோ இது ஃபைனல் மாதிரியே ஃபீல் ஆச்சு அக்கா. ஒவ்வொரு எபிசோடுமே வந்து அவ்வளோ இனிமையாக, அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்தது இல்லையா? ஸோ கண்டிப்பாக, ஏன்னா அவ்வளோ லைவ்லியாக கேட்குறோம். எந்த ஆட்டோ டியூனும் கிடையாது, எந்த ரெக்கார்டிங் கிடையாது. லைவாக வந்து சிறு பிள்ளைங்கள் பெரியவங்க வரைக்கும் பாடும்போது அவ்வளோ லைவ்லியாக, ரொம்ப சந்தோஷமாக, ப்ரெசன்ஸ்ஃபுல்லாக இருந்தது. இதுதான் நம்மளுக்கும் வேர்ல்ட்லி பீப்புளுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ். அவ்வளோ காட் ப்ரெசன்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் பாடும்போது இது காம்படிஷனா இல்லை என்ன இது வர்ஷிப் சென்டரான்னு தெரியல, அப்படி இருந்தது. எக்ஸாக்ட்லி ரைட். ஸோ அதே போல் அக்கா ஃபைனல்ஸ்க்காக இன்னும் பிரம்மாண்டமாக நடத்த போகிறோம். அப்சல்யூட்லி. இதை தாண்டி இன்னும் நிறைய மியூசிஷியன்ஸோட இன்னுமே நம்ம ஃபில்டர் பண்ணி இன்னும் நிறைய கண்டஸ்டன்ஸ் வர போகிறாங்க. அஃப்கோர்ஸ். அண்ட் இன்னைக்கு கூட நம்ம ஷோ வந்து ஜட்ஜாக வந்து பிரதர் மார்ட்டின் அவர் மாத்திரமில்ல, நமக்கு ஒரு சீக்ரெட் ஜட்ஜ் இருக்காங்க, ஹிடன் ஜட்ஜ் இருக்காங்க. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற போகிற கண்டஸ்டன்ட்டுக்குமே அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது எங்களுக்கும் தெரியாது, கண்டஸ்டன்ட்க்கும் தெரியாது, நேர்களுக்கும் தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி அடுத்த ஃபினாலில் யார் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடுத்து ரவுண்ட் 4, அதாவது ஃபினாலேக்கு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். நேரில் நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்க நானும் நம்புகிறேன். இதுவே ரொம்ப சூடு பிடிச்சது. அடுத்த ஃபினாலில் யார் எந்த கண்டஸ்டன்ட் என்னென்ன சாங்ஸ் பாட போகிறாங்க, யார் செலக்ட் ஆக போகிறாங்க, யார் டைட்டில் வின்னராக போகிறாங்க அப்படின்றத பார்க்கறதுல நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். ஓகேக்கா, இப்போ நம்ம மியூசிஷியன்ஸ்க்கு தேங்க் பண்ணிடலாமா? மியூசிஷியன்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம தேங்க் பண்ணணும். தேங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மியூசிஷியன்ஸும் அவங்களோட டேலண்ட்டை காட்ட போகிறோம் இந்த நேரம். நமக்காக அவங்க இந்த நேரத்தில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் ப்ரெசென்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ லெட்ஸ் ஹியர் த இன்ஸ்ட்ருமெண்ட்.
மியூசிஷியன்ஸ் ரொம்ப சூப்பர், ராக் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க் பண்ணிடலாமா சௌமியா? எஸ் அக்கா. சேனல் 316 சார்பாக மியூசிஷியன்ஸ்க்கு எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இல்லைன்னா இவ்வளோ பிரம்மாண்டமாக போயிருக்காதுன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். என்னக்கா சொல்கிறீங்க? கண்டிப்பாக. ஸோ இந்த காம்படிஷனுக்கு ஒரு பேக் போனால் இருந்து எங்களுக்காக நீங்கள் மியூசிக் சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். ஓகே, நம்ம ஷோவோட நிறைவுக்கு வந்துட்டோம் சௌமியா. ஸோ கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, ரவுண்ட் 3 முடிஞ்சிருச்சு அதுக்குள்ளே அப்படின்ட்டு. பட் எனக்கு அதுக்கு மேலே வருத்தமாக இருக்குது. காரணம் இட்டர்னல் சிங்கர்ஸே முடிய போதும், ஃபினாலே மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது. நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் ரொம்ப ஆர்வமாக அவங்களுடைய வந்து கலந்துக்கிட்டாங்க ப்ரோக்ராமில். ரொம்ப சந்தோஷம். ஸோ நெக்ஸ்ட் ஃபினாலே ரவுண்டில் யார் கண்டஸ்டன்ட்ல யார் செலக்ட் ஆகியிருக்கீங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி ஃபைனல் ரவுண்டில் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுன்னா யூடியூப்பில் நம்மளுடைய சேனல் 316 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு டைப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனல் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் எல்லா எபிசோடும் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க டிவியில். ஃபுல் எபிசோட் நம்மளுடைய யூடியூப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணும்படியாக அன்பாய் கேட்கிறேன். ஓகே, ஸோ இதே போல் உங்களை நாங்கள் ஃபினாலில் நாங்கள் மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜெசி மற்றும் சௌமியா சுசேனா. இட்டர்னல் சிங்கர் சீசன் 2.